நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். 46வது வாரத்தினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கலாத்தியர் நிறுவம் குறித்து நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் புத்தகங்களுக்கு அடுத்தபடியாக கலாத்தியர் நிருபம் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த கலாத்தியர் நிருபம் ஏறக்குறைய ரோமர் நிருபத்துக்கு ஒத்திருப்பதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள். பவுலின் 2ஆம் நற்செய்தி பயணத்தின் போது கலாத்திய நாடுகளுக்கு பவுல் சென்றார் என்று அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த நேரங்களிலே பவுல் ஒருவேளை சிறிய விதமான ஊழியங்களை செய்திருக்க கூடும் என்றும் நம்பப்படுகிறது. அது பிற்பாடு அவர் அங்கு ரொம்ப நாட்கள் அங்கு இருக்கவில்லை. உடனே அவர் கிளம்பிவிட்டார். திரும்பி வரும் பொழுது அதே 2ஆம் நற்செய்தி பயணத்தின் போது எல்லா பணிகளையும் முடித்துவிட்டு திரும்பி வரும் பொழுது இறுதியில் மறுபடியும் கலாத்தியா நாட்டுக்கு வருகிறார் என்று அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். அப்பொழுது நிறைய சபைகள் அங்கு உருவாகி இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கலாத்தியா நாடு 2 பகுதிகளை கொண்டது, மேல் கலாத்தியா மற்றும் கீழ் கலாத்தியா என்பதாகும். இது மேடான புறங்கள் என்று அப்போஸ்தல நடபடிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. மேட்டுப்புறமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இங்கு பல சபைகள் உருவாகி இருந்தது என்பதை 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் கூட பவுல் எழுதும் பொழுது கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு என்று சொல்லி எழுதுகிறார். என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லுகிறார். இந்த சபைகளுக்கு பேதுருவும் கடிதம் எழுதியிருக்கின்றார் என்பதை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த சபையானது ஆவியில் ஆரம்பம் பண்ணி ஆவியின் கனியில் முடிவடைய வேண்டும் என்பதுதான் பவுலினுடைய அடிப்படை விருப்பமாய் இருந்தது. இவர்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணினார்கள், அதாவது விசுவாசத்திலே நிலைத்து நின்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுடைய ஜனமாக மாறினார்கள். பொதுவாகவே இஸ்ராயேல் மக்கள் நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படியாக நீதிமான்களாக மாறுவதற்கு முயற்சிப்பார்கள். ஆனால் அந்த நியாயப்பிரமாணங்களை அவர்களால் நிறைவேற்ற முடியாததினாலே நீதி அவர்களுக்கு எட்டாக்கனியாக மாறிவிட்டது. ஆனால் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பி நியாயப்பிரமாணங்களில் அவர் நிறைவேற்றும்படியாக செய்து அவர் நியாயப்பிரமாணங்களின் பிரகாரமாகவே அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இருக்கிறார். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளும் தேவன் தம்முடைய ஆவியானவரை கொடுக்கிறார். ஆவியானவரை கொண்டு அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை தொடர்ந்து முன்னேறுகிறது. இப்பொழுது நியாயப்பிரமாணத்தின் நீதி எல்லாம் இவர்களிலே விசுவாசத்தினாலே உண்டாகிறது. நியாயப்பிரமாணம் என்னெல்லாம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் கேட்கிறதோ அவைகளை எல்லாம் தேவனுடைய ஆவியை கொண்டிருக்கிற இவர்களாலே நிறைவேற்ற முடிகிறது. அன்று நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்கு இயலாது போய் நீதிமான்களாவதற்கு பதிலாக அநீதிமான்களாகி தேவனுடைய கோபத்துக்கு ஆளானார்கள். ஆனால் இப்பொழுதோ தேவனுடைய ஆவி விசுவாசத்தினாலே இவர்களுக்குள் வந்ததினாலே, கிறிஸ்துவின் ஆவி இவர்களுக்குள்ளே வந்ததினாலே நியாயப்பிரமாணங்களை மீறும்படியாக இவர்கள் வாழ மாட்டார்கள். தேவனுடைய ஆவியை கொண்டு இவங்களுடைய வாழ்க்கையை துவங்கியது நிமித்தம் நியாயப்பிரமாணத்தில் இருக்கின்ற எல்லா ஷரத்துகளும் ஆட்டோமேட்டிக்கலா இவர்கள் நிறைவேற்றுகிறவர்களாக மாறிவிட்டார்கள். இப்பொழுது இவர்கள் திருட மாட்டார்கள், கொலை செய்ய மாட்டார்கள், மற்றும் எந்த விதமான காரியங்களையும் இவர்கள் செய்ய முடியாதபடிக்கு தேவனுடைய ஆவியானவர் இவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி இவர்களை வழிநடத்தி வந்தார். இஸ்ராயேலர்கள் இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்று நம்பி இயேசுவை விசுவாசித்து நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆனால் விசுவாசத்திற்குள் வந்த பின்பு திரும்பவும் நியாயப்பிரமாணத்தில் தான் நீதி கிடைக்கும் என்று நம்பி
சிலர் நியாயப்பிரமாண முறைமைகளின்படியே நடக்க முயற்சித்தார்கள். ஆகவே விருத்த சேதனம் போன்ற சடங்குகளை நிறைவேற்ற மற்றவர்களையும் வலியுறுத்துகிறவர்களாய் இருந்தார்கள். இதுதான் அங்க பிரச்சனை ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துக்குள்ள வந்த பிற்பாடு, தேவனுடைய ஆவி தங்களுக்குள்ள வந்த பிற்பாடு, ஆவியிலேயே எல்லா பிரமாணங்களுடைய விதிமுறைகளையும் பின்பற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்துவிட்ட பிற்பாடு, திரும்பவும் பழைய மாறியே நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லா விதமான கட்டளைகளையும் நான் திரும்பவும் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு போகிறது, அது ஒரு பின்மாற்றத்தின் அனுபவம் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகையினால்தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ என்று சொல்லி பவுல் கேட்கிறார். நியாயப்பிரமாணம் என்பது ஒரு வாத்தியார் போன்றது. அது கிறிஸ்துவுக்கு நேராய் நம்மை வழிநடத்தும்படியாய் போதிக்கிறது. இது 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் சொல்லிச்சு என்ன நிறைவேற்று, நான் சொல்லுகிற பிரகாரம் வாழ்வாயாக என்று சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு நியாயப்பிரமாணம் சொல்லுது, எப்பா நீ என்ன முழுசும் பின்பற்ற முடியாது, நீ இயேசு கிறிஸ்துவ பின்பற்று, அவர் என்ன முழுசா பின்பற்றி நிறைவேற்றி விட்டாரு, நீ இயேசு கிறிஸ்துவ உனக்குள்ள ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நீ நான் சொல்லக்கூடிய எல்லா பிரமாணங்களையும் உன்னால நிறைவேற்றுவது ஈஸியா போயிடும், அது உனக்கு எளிதா போயிடும்னு நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை வழிநடத்துகின்ற உபாத்தியாய் இருக்கிறது. கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுடைய புத்திரர் ஆகிறோம். 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசம் வந்த பின்பு நாம் எல்லாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். முன்னாடி நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினாதான் தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியும். இப்ப நியாயப்பிரமாணம் நமக்கு தேவையில்லை. நியாயப்பிரமாணத்தை விடவும் மேலான ஒன்று நமக்குள்ள விசுவாசம் வந்துடுச்சு. விசுவாசத்தினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாழுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய ஆவி நமக்குள்ள வந்ததுனால நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இப்பொழுது நியாயப்பிரமாணத்தின் நீதி எல்லாம் நம் மூலமாய் நிறைவேறுகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த விசுவாசத்தினாலே நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்திருக்கிறோம். அவர் நம்மை மூடி இருப்பது வரை பாவம் நம்மை மேற்கொள்ளாது. 27ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்து தேவ சாயலாக நம்மை மூடி இருக்கிறார். எப்படி ஆதாம் ஏவாளையும் தேவ சாயல் போர்த்தி இருந்ததோ அது மாதிரி இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்மை கிறிஸ்துவின் சாயல் நம்மை முழுவதுமாக போர்த்தி கொள்ள ஆரம்பித்ததுனாலே இனி பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. பாவம் நம்மிடத்துல வராது. இயேசு கிறிஸ்துவின் ஆடை நமக்குள் இருப்பது வரையிலும், இருதயத்துல இயேசு கிறிஸ்து நமக்குள் வாழ்வது வரையிலும், இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்துவது வரையிலும் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. பாவம் நம்மை மேற்கொண்டால் உடனே நியாயப்பிரமாணம் வந்துவிடும். ஆகையினாலே பாவம் நம்மை மேற்கொள்ளாது. தொடர்ந்து நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாக இருக்கிறோம். 28ஆம் வசனம் சொல்லுகிறது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தின் நிமித்தம் எல்லாருக்கும் ஒரு வேறுபாடற்ற ஒரு நல்ல சமூகம் உண்டாகிடுச்சு. நியாயப்பிரமாணம் இருந்த பொழுது நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அதன்படி நடக்கிறவன் மட்டும்தான் தேவனோட இணைய முடியும். மற்றுள்ளவங்க யாரும் தேவனோட இணைய முடியாது. இப்பொழுது அதெல்லாம் நியாயப்பிரமாணம் எல்லாம் நியாயப்பிரமாண நீதியை விசுவாசத்தினாலே நிறைவேற்றினது நிமித்தம் இப்ப யாரு வேணாலும் தேவனோட நெருங்கி சேர முடியும். நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடமாய் சேருவார். அது மட்டுமல்ல, 29ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனதால் ஆபிரகாமின் சந்ததியாராயும்
வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாக மாறுகிறோம். அன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினாதான் இஸ்ராயேலின் சுதந்திரவாளியாக மாற முடியும். இப்போ விசுவாசத்தின் மூலமாக பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாக கூட நாம் மாற முடியும். ஆகையினாலே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, நாம் இனி அடிமைகள் அல்ல, நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனாயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். இப்ப நாம் அடிமைகள் அல்ல. நியாயப்பிரமாணம் நம்மை அடிமைப்படுத்தாது. இந்த உலகத்தின் பாவங்கள் நம்மை அடிமைப்படுத்தாது. விசுவாசத்தினாலே கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவதனாலே நாம் சுதந்திரவாளிகளாகவும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். தொடர்ந்து 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம். சுதந்திரவாளி என்பதற்கு நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக, எப்படி இஸ்ராயேல் மக்கள் வாக்குத்தத்தத்தின் மக்களாயிருந்து கானான் தேசத்தை சொந்தமாக்கி கொண்டார்களோ, அது மாதிரி நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாயிருந்து பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நாம் நீதிக்காக காத்திருக்கிறோம். தேவனுடைய நீதி பகிரங்கமாக வெளிப்படக்கூடிய நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதி நமக்குள்ளே வாசமாய் இருந்தாலும் அந்த நீதி நம்மிலே வெளியரங்கமாய் வெளிப்படுவதற்கு, தேவனுடைய மகத்துவமான அந்த பிரசன்னம், அந்த மகிமை நம்மிடத்தில் வெளிப்படுவதற்கு நாம் காத்திருக்கிறோம். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். இந்த நீதிக்காக காத்திருக்கிற நாம் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை இழந்து போகக்கூடாது, ஆவியானவரையும் நாம் இழந்து போகக்கூடாது. நாம் அது மட்டுமல்ல, நாம் தொடர்ந்து 6ஆம் வசனமும் 13ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அன்பினால் கிரியை செய்ய வேண்டும். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று சொல்லுகிறார். அன்பினாலே நாம் கிரியைகளை, நற்காரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் விசுவாசம் நமக்குள்ளே தொடர்ந்து வாழும்படியாகும். 13ஆம் வசனம் சொல்லுது, சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்படி நாம் ஆவியிலே நாம் வாழும் பொழுது, விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, நாம் ஆவியின் கனிகளை பிறப்பிக்கிறவர்களாய் இருப்போம். மாம்சத்தின் கிரியைகள் இனி நம்மிடத்துல இருக்காது. நியாயப்பிரமாணத்தை நாம் பின்பற்றுறேன், நியாயப்பிரமாண மக்கள் நான் ரொம்ப சன்மார்க்கனா வாழறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படும். ஏன்னா தேவனுடைய ஆவி நமக்குள் வாசம் பண்ணாமல் தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்ற முடியாது. இப்பொழுது விசுவாசத்தினாலே தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுவதனாலே எல்லா கட்டளைகளும் ஈஸியாக, எளிதாக நாம் பின்பற்றுகிறோம். விபச்சாரம் செய்வதில்லை, பொய் சொல்லுவதில்லை, திருடுவதில்லை, ஆண்டவருடைய நாமத்தை தவிர வேறு நாமத்தை நாம பின்பற்றுவதில்லை. ஓய்வு நாளை ஒழுங்கா நாம் ஆசரிக்கின்றோம். நம்முடைய அப்பா அம்மாவை நாம ஒழுங்காக கனப்படுத்துகிறோம். சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கிறோம். எளியவர்களுக்கு உதவி செய்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பண்ணுவதில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாயும் இணக்கமாயும் நடக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கின்ற கட்டளைகளை நாம் ஒழுங்காக நிறைவேற்றுகிறோம். ஆகையினாலே ஆவியானவர் நமக்குள்ளே வாழுகிறார். அப்படி ஆவியானவர் நமக்குள்ளே வாழுகிறதுனால ஆவியில ஆரம்பம் பண்ணின நாம இப்பொழுது ஆவியின் கனிகளை பிறப்பிக்கிறவர்களாய் இருக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம்,
சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இருக்கிறது. இந்த ஆவியின் கனி நம்மிலே புறப்படும் பொழுது ஆவியின்படி நாம் வாழ்கிறவர்களாக காணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்தவர்களாகவும் காணுகிறோம். 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நாம் கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நம்முடைய சரீரத்திலே தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் பவுல் சொல்லுகிறார். நாமும் அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல், இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மைகள், இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தைகள் எல்லாவற்றையும் உடையவர்களாக நாம் காண்கிறோம். அன்று நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி இஸ்ராயேலனாக வாழ்வதற்கு முடியாம போச்சு. ஆனா இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புதிய இஸ்ராயேலனாக மாற முடிகிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய மக்களாக மாற முடியுது. நம்மிலே இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். ஆகையினால் ஆவியில் ஆரம்பம் பண்ணின நாம் ஆவியின் கனிகளை பிறப்பிப்பதிலேயே கவனமாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நியாயப்பிரமாணத்தையும் இந்த உலகத்தினுடைய ஆண்டவரை நீதிமுறைகளையும் பின்பற்றுவதற்கு நாங்கள் எங்களால் இயல்வதில்லை. ஒரு நேரம் ஒன்றை செய்கிறோம், இன்னொரு நேரம் அதுக்கு மாறுபாடாக செய்கிறோம். நாங்கள் பேசுவதன் பிரகாரம், சொல்லுவதன் பிரகாரம், கொடுக்கிற வாக்கின் பிரகாரம் எதையும் நிறைவேற்றுவதில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் பெற்ற போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாழுகிறதுனால எங்கள் நாக்கு சுத்தமாயிருக்கிறது, எங்கள் வாக்கு சுத்தமாயிருக்கிறது. நாங்கள் சொன்ன வார்த்தையை கடைசி வரையிலும் பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். ஒழுக்கம் உள்ளவர்களாய் வாழ்கிறோம், நீதி உள்ளவர்களாய் வாழுகிறோம், நீதியை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழ்கிறோம். ஆண்டவரே, அப்படி நீர் எங்களுக்கு ஆண்டவரை செய்கிற உதவியாகவும் எங்களை இயேசு கிறிஸ்துவை போல மாற்றியதற்காகவும் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மிடத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் ஓய்வு நாள் எங்களை அதற்கென்று ஆயத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே. ஆமென். God bless.